பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் ரன் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி T20யில் எப்போவுமே பார்க்காத மாதிரி இந்த மேட்ச்சில் 2 டீம் சேர்ந்து 549 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. 2 டீம் பேட்ஸ்மேன் பால் கிளி அடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்போவுமே பார்க்காத மாதிரி அடிச்சிருக்காங்க. இந்த அடிக்கு எல்லாம் ரிக்கார்ட்ஸ் காலி. மெயின்லி SRH டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 287 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இது IPL ஹிஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் ரன் ஸ்கோர். இந்த IPL கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே SRH 270 ரன் அடிச்சிருக்காங்க. அந்த ரெக்கார்டு திருப்பி அவங்களே பிரேக் பண்ணியிருக்காங்க. RCB டீமு கூட நாங்களும் குறையது இல்லைன்னு சொல்லிட்டு 262 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. மெயின்லி SRH இன்னிங்ஸ் பார்த்து RCB பேட்ஸ்மேன்ஸ் இவ்வளோ ஸ்கோர் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. IPL ஹிஸ்ட்ரியிலேயே சேசிங் பண்ணும்போது ஹையஸ்ட் ஸ்கோர் RCB அடிச்சிருக்காங்க. இது ஹைலைட்ஸ் சொல்லணும்னா எல்லாமே ஹைலைட்ஸ் மாதிரி தான் இருக்குது. டாஸ் ஜெயிச்ச RCB டீம் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுற முடிவு எடுத்திருக்காங்க. பிச் பற்றி பேட் கமின்ஸ் முன்னாடியே ஜட்ஜ் பண்ணியிருக்காரு. எக்ஸ்பர்ட்ஸ் கூட ஜட்ஜ் பண்ணாத மூமெண்ட் பேட் கமின்ஸ் முன்னாடியே ஜட்ஜ் பண்ணியிருக்காரு. டாஸ் ஜெயிச்சத்தில் இந்த பிச்சில் 240 ரன்ஸ் பாஸ் ஸ்கோர்னு சொல்லியிருக்காரு. அப்சல்யூட்லி பேட் கமின்ஸ் சொன்ன மாதிரி தான் நிறைய ரன்ஸ் வந்துருக்கு. அவங்க 240 ரன்ஸ் அடிச்சிருந்தா கண்டிப்பாக தோற்றிருப்பாங்க. மேபி அந்த 40 ரன்ஸ் அவங்க சேவ் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் SRH டீம் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இவங்க எதிராக வில் ஜாக்ஸ் ஆஃப் ஸ்பின்னர் பவுலிங் எடுத்துன்னு வந்தார். இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போயிட்டு இருந்தது RCBக்கு. செகண்ட் ஓவர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. எஸ்பெஷலி டிராவிஸ் ஹெட் எந்த பால் வச்சாலும் 6 போகிற மாதிரி தான் இருந்தது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேலே கிழிச்சிருக்காரு. பவர் பிளேலோனே என்னுடைய ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 20 பாலில் ஆஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. RCB பவுலர்ஸ் அண்ட் டிராவிஸ் ஹெட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இல்லை. எந்த சைடு போட்டாலும் டிராவிஸ் ஹெட் ஈஸியாக 6 ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கிழிச்சிட்டாரு. 41 பால்ஸில் 200 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இது IPL ஹிஸ்ட்ரியிலேயே 4th ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி. SRHக்கு இவர் தான் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இவர் ஸ்டார்ட் பண்ண இன்னிங்ஸ் கிளாஸ் அண்ட் கண்டினியூ அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் பார்ட்னர்ஷிப் 8.1 ஓவரில் 108 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா ஸ்டாப்லேயே பவுலிங்கில் 34 ரன் அடித்து அவுட் ஆயிருக்காரு. இதுக்கப்புறம் அந்த கிளாசன் ஹெட்டோட சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் திருப்பி பில்ட் பண்ணியிருக்காங்க. கிளாசன் கொஞ்சம் ஸ்லோவாக ஆனாலும் டிராவிஸ் ஹெட் அக்ரெசிவாக பேட்டிங் பண்ணார். 102 ரன் அடித்த டிராவிஸ் ஹெட் ஃபர்கிசன் பவுலிங்கில் அவுட் ஆயிருக்காரு. இது வரையும் ஸ்லோவாக ஆன கிளாசன் டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனதுக்கப்புறம் தன்னை இன்டேஜ் கிளாசன் ஷோ காட்டினார். 23 பால்லேயே ஆஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. மெயின்லி அவர் இன்னிங்ஸில் 7 6s 2 4s இருக்குது. ஒரு 6 106 மீட்டர்ஸ் போயிருக்கு. 31 பாலில் 67 ரன் அடித்து கிளாசன் அவுட் ஆகிருக்காரு. மெயின்லி ரன் ஸ்கோருக்காக ஒரு வைடு பாலுக்கு லூஸ் ஷாட் ஆடி அவுட் ஆகிருக்காரு. இதுக்கப்புறம் வந்த அப்துல் சமாத், ஆடன் மார்கரம் 2 பேரும் சேர்ந்து இன்னிங்ஸ்க்கு நல்லா ஒரு ஃபினிஷிங் கொடுத்தாங்க. மெயின்லி அப்துல் சமாத், ஆடன் மார்கரம் 17 பாலில் 32 ரன் அடிச்சிருக்காரு. அப்துல் சமாத் 10 பால்லேயே 37 ரன் அடிச்சிருக்காரு. மெயின்லி அந்த லாஸ்ட் 2 ஓவர்ஸ் இவங்க 2 பேர் சேர்ந்து நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதன் காரணத்தினால் SRH 287 ரன்ஸ் 3 விக்கெட் லாஸ்டில் அடிச்சிருக்காங்க. RCB டீமுக்கு 288 ரன்ஸ் டார்கெட் வந்திருக்கு. ஸ்டார்ட் பண்ண RCB டீம் 2 ஓப்பனர்ஸு ரொம்ப அக்ரெசிவாக பேட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த ரன்ஸேஸ்க்கு ஓப்பனர்ஸ் கிட்டேருந்து எந்த மாதிரி ஸ்டார்ட் வேணுமோ அந்த மாதிரி ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. பவர் பிளேலேயே 79 ரன்ஸ் 6 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பவர் பிளேக்கு அப்புறம் விராட் கோலி மார்க்கண்டே பவுலிங்கில் க்ளீன் பவுல்ட் ஆகியிருக்காரு. 20 பாலில் 42 ரன் அடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் RCBக்கு கண்டினியூஸாக விக்கெட்ஸ் முந்தினே இருந்தது. டாப் டூ பிளேஸி ஒரு பக்கம் செட்டில் ஆகி நல்லா ஸ்கோர் அடித்தாலும் மறுபக்கம் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல. மெயின்லி வில் ஜாக் ரன் அவுட். வில் ஜாக்ஸ் பெரிய விட்ஸ் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். இந்த மேட்ச்சில் அன்லக்கியாக ரன் அவுட் ஆகியிருக்காரு. அவர் இருந்தால் இந்த ரன் சேஸ் கொஞ்சம் RCBக்கு கொஞ்சம் மூமெண்ட் இருந்திருக்கணும். பட்டிதார் கூட பெருசாக ரன்ஸ் எதுவும் அடிக்கல. இதுக்கப்புறம் அந்த சௌஹான் டக் அவுட்டாக போயிருக்காரு. RCB டீம் 10 ஓவருக்கு 122 ரன் அடித்து 5 விக்கெட் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி டைமில் த மேன் ஓஜி பினிஷர் தினேஷ் கார்த்திக் RCBக்கு நல்லா ஊப் கொடுத்தாரு. RCB டீம் நிறைய ரன்ஸ் வித்தியாசத்தில் தோக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தினேஷ் கார்த்திக். இவர் வந்ததுக்கப்புறம் ரன் ஸ்கோர் அப்படியே ஏறிட்டு இருக்கு. இது வரையும் போட்ட SRH பவுலர்ஸ் பேட் கமின்ஸ் நல்லா போட்டிருந்தாரு. அந்த லாஸ்ட் ஓவர்லேயே கிழிச்சிட்டாரு. தினேஷ் கார்த்திக் 7 6 5 4 அடிச்சிருக்காரு. ஒரு 6னா 108 மீட்டர்ஸ் போயிருக்கு. இது இந்த IPL ஹையஸ்ட் தூரம் போன 6. 35 பால்ஸில் 83 ரன்ஸ் அடித்து தினேஷ் கார்த்திக் அவுட் ஆகிட்டாரு. நட்ராஜன் பவுலிங்கில் அவுட் ஆகிருக்காரு மெயின்லி. இதுக்கப்புறம் லாம்ரோன், அனுஜ் ராவத் 2 பேரும் கேமியோ இன்னிங்ஸ் ஆடினாங்க. டார்கெட் பெருசானால அந்த கேமியோ இன்னிங்ஸ் பத்தலை.
ஓவரால் 20 ஓவருக்கு ஆர்சிபி டீம் 262 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் பார்த்தோன்னா இவங்களும் எக்ஸ்பென்சிவ் தான். யாருமே 10 எக்கானமிக்குள்ள பவுலிங் போடல. புவனேஸ்வர் குமார் விக்கெட் எதுவும் எடுக்காமல் 4 ஓவரில் 60 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. பேட் கமின்ஸ் 4 ஓவருக்கு 43 ரன் கொடுத்து 3 மெயின் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மார்க்கண்டே 4 ஓவருக்கு 46 ரன் கொடுத்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நடராஜன் 4 ஓவருக்கு 47 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆர்சிபி பவுலர்ஸ் பார்த்தோன்னா இவங்க பற்றி சொல்லவே தேவையில்லை. எல்லாருமே எக்ஸ்பென்சிவ் தான். ஒரு பவுலர் கூட ரன்னை கண்டெயின் போடுற மாதிரி இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்லேயும் பார்த்தோம், எந்த மேட்ச்லேயும் சேம் தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க இவங்க. இனிவே இந்த மாதிரி சிமெண்ட் ரோட்டில் அவங்களுக்கு எதுவும் குறை சொல்ல தேவையில்ல பவுலர்ஸ்க்கு. இது ஒரு நைட் மேர் தான் நினைக்கணும். ஆர்சிபி பவுலர்ஸ் 4 பேர் ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. 4 ஓவர் போட்டு ரீஸ்டாப் லேன் 68 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ்தேஎல் 4 ஓவர் போட்டு 51 ரன் கொடுத்துருக்காரு. சாகி ஃபர்கிசன் 4 ஓவர் போட்டு 52 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வைசாக் விஜயகுமார் 4 ஓவர் போட்டு 64 ரன் கொடுத்து விக்கெட் எதுவும் கிடைக்கல. மில்ஜாக்ஸ் 3 ஓவர் போட்டார். ராம்ரான் 1 ஓவர் போட்டார். 2 பேருக்கும் விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல. இந்த மேட்ச்சில் பேட்ஸ்மேன்ஸோட பவுலர்ஸ் தான் அதிகமாக ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. ஆர்சிபி டீமில் 4 ஆஃப் செஞ்சுரி இருக்குது. எஸ்ஆர்ஹெச் டீமில் புவனேஸ்வர் குமார் ஒரு ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஓவரால் இந்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருக்கு. 25 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த வின்னோட பாயிண்ட்ஸ் டேபிளில் எஸ்ஆர்ஹெச் டீம் 4th பிளேஸுக்கு வந்துட்டாங்க. ஆர்சிபி எலிமினேட்டருக்கு கிட்ட வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற எல்லா மேட்சும் தொடர்ந்து ஜெயிக்க வேண்டியது இருக்குது ஆர்சிபிக்கு. இது இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போக சொல்ல ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாமே.